அதாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறது மனிதர்கள் சந்திக்கிற ஒரு சவால்னு வச்சுக்கோங்க. முதல் சவால். ஒரு நாளைக்குள்ள நீங்க பிரச்சனைகள்னாலே நம்ம பிரச்சனைகள சந்திக்க போறோம். தினசரி வாழ்க்கையில நம்ம பல பிரச்சனைகள சம்பாதிக்க போறோம். சந்திக்க போறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை எல்லாமே சவால் தான். ஆனா நம்ம சந்திக்கிற முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அதிகாலையில எழுந்திருக்கிறது. ஒரு லட்சியவாதிகள் தான் சவால்களை சந்திக்க விருப்பப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது லட்சியவாதிகள் சந்திக்கிற முதல் சவால் வந்து அந்த அதிகாலையில எழுந்திருக்கிறது. நீங்க அதிகாலையில எழுந்திருக்கலன்னா, நீங்க காலையிலே தோத்துட்டீங்க. காலையிலே எதிர்கொள்ள வேண்டிய அந்த முதல் சவாலிலேயே நீங்கள் தோற்று விட்டீர்கள். இப்ப அதிகாலையில எழுந்திருக்கிறது வந்து எப்படின்னா, இத்தன மணிக்கு எழுந்திருக்கணுமா? யோசிக்கவே கூடாது. எழுந்து உட்கார்ந்துரணும். நீங்க அந்த தூக்கம் கலையணும். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். தூக்கம் கலையணும். அப்பதான் என்னால எந்திரிக்க முடியும். இப்பலாம் என்னால நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அல்லது 3 மணிக்கு எழுந்திருக்கணும். 2 மணிக்கு கூட எழுந்திருக்கணும் அப்படின்னா, அ அந்த தூக்கம் நீங்க தூங்கிட்டே இருக்கும்போது தூக்கம் கலையாது. தூங்கிட்டே இருக்கும்போது நீங்க தூக்கத்துக்கு ஆதரவா தான் இருப்பீங்க. அந்த தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த தூக்கம் உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கும். ஆனா காலையில எழுந்திருக்கணுமே! 4 மணிக்கோ, 3 மணிக்கோ, 2 மணிக்கோ நம்ம எழுந்திருக்கணுமே! எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த எழுந்து உட்கார்ந்துரணும். அது கஷ்டமா தான் இருக்கும். அது செயற்கையா தான் நம்ம பண்ணணும். இயல்பா நல்லா தூங்கி, போதுமான அளவுக்கு தூங்கி, அதன் பிறகு எழுந்திருப்பது என்பது ஒரு இயற்கையான நடைமுறை. அது இந்த உலகத்துக்கு பொருந்தாது. அப்படியெல்லாம் நம்ம எழுந்திருப்பதா இருந்தா, காலையில 6 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். ஆனா, இந்த உலகத்தில இயந்திர அறிவியல் உலகில் நாம் செயற்கையாகத்தான் எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இங்க சவாலா இருக்கு. நம்ம இரவு நெடுநேரம் தூங்குறோம். நெடுநேரம் கழிச்சு தூங்குறோம். 11 மணிக்கு தூங்குறோம். அப்புறம் காலையிலே எழுந்திருக்கவும் வேண்டியிருக்கிறது. இப்போ மின்சாரம் இல்லாத காலத்தில நாம 7 மணிக்கே தூங்கிடுவோம். வேற வழி இல்ல. தூங்கி தான் ஆவணும். அப்போ நம்ம வந்து நெறைய நேரம் தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அதிகாலையில எழுந்திருக்கிறது ஒரு சவாலான விஷயமே கிடையாது. அது இயல்பான விஷயமா மாறிரும். விடியறதுக்கு எப்படா விடியும்னு காத்து கிடப்போம். ஏன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம தூங்கிட்டோம். ஏன்னா படுத்ததே இரவு 7 மணிக்கு படுத்துட்டோம். ஏன் இரவு 7 மணிக்குள்ளே படுத்துட்டோம் அப்டின்னா, மின் விளக்குகள் கிடையாது. மின்சாரம் இல்லாத காலகட்டங்களில் இரவு 7 மணிக்கே படுத்துருவாங்க. இரவை கடந்து வரணும்னா தூக்கம் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி தூங்கிரணும். இரவுல வந்து முழிச்சிருக்கிறதுல இப்போ அது வெறுப்பா இருக்கும். வெளிச்சம் இல்லாத அந்த இரவுல தூங்கி விடுவது தான் சிறந்ததுன்னு தூங்கியே நம்ம கடந்துரலாம். ஆனா இப்ப மின் விளக்குகள் இருக்கு. இரவை பகலாக மாற்றுகிற மின் விளக்குகள் நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது, அ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப நேரம் 10 மணி வரைக்கும், 11 மணி வரைக்கும் நமக்கு முழிச்சிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அதிகாலையில எழுந்திருக்கிறது நமக்கு சவாலான விஷயம். சவாலான விஷயம் அப்படிங்கும்போது, அது தானா எழுந்திருப்போம். ஒரு இயல்பாவே எழுந்திருக்கணும் அப்படின்னா, நல்லா தூங்கி போதும் போதுங்கிற அளவுக்கு தூங்குனா இயல்பாவே எழுந்திருப்போம். ஆனா, நமக்கு இப்போ தூக்கமும் குறையுது. ஆனா, எழுந்திருக்கவும் வேணும். போதும் போதுங்கிற அளவுக்கு நம்மளால தூங்கவும் முடியாது. ஏன்னா, தூங்குனதே இரவு 11 மணிக்கு தான். அப்ப அதிகாலை 4 மணிக்கு வரை எழுந்திருக்கணும். எனக்கு போதுமான தூக்கம் இல்ல. நான் 4 மணிக்கெல்லாம் என்னால எழுந்திருக்க முடியாது அப்படின்னா, நீ தோத்து போயிடுவ. உன் லட்சியத்துல நீ தோத்து போயிடுவ. அதனால முதல் சவாலில் வெற்றி பெற வேண்டும் என்றால், யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இத்தன மணிக்கு எழுந்திருக்கணுமா? எழுந்து உட்காந்துரணும். நீ எவ்வளோதான் நல்லா தூங்கிட்டு இரு. உனக்கு சூப்பரா நீ தூக்கத்த என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்கிற. இந்த நேரத்தில எப்படி எழும்புறது? உன் மனசு எல்லாமே, உன் உடம்பு எல்லாமே இந்த தூக்கத்துக்கு ஆதரவா தான் நிக்கும். ஏன்னா தூக்கத்த நீ ஒரு ஒரு சந்தோஷத்த அனுபவிச்சுட்டு இருக்க. ஒரு இன்பத்த தூக்கம் என்கிற அந்த இன்பத்தை நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கு. இப்ப அலாரம் வச்சிருக்கிற. 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்க. அப்போ இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கோம். என்னால எப்படி எந்திரிக்க முடியும்? தானா அந்த தூக்கம் கலையணும். இயல்பா இருக்கணும். இயல்பாக எழும்ப வேண்டும் என்று நினைத்தால், உன்னால் அதிகாலையில எழும்ப முடியாது. இயல்பா எழும்பணும்னா, நீ 7 மணிக்கே தூங்கி ஆகணும். இரவு 7 மணிக்கே படுக்க போனா தான் உன்னால இயல்பாக எழும்ப முடியும். போதும் அளவுக்கு தூங்கிட்டு, உனக்கு தூக்கம் வந்துரும். தூங்கியிருப்ப. இரவு 7 மணிக்கு படுத்தன்னா, நல்லா போதுங்கிற அளவுக்கு தூங்குன பிறகு ஒரு காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறது எளிது தான். ஆனா, இரவு 7 மணிக்கு நம்மளால படுக்க முடியாது அப்படிங்கும்போது, நமக்கு படுக்கிறதுக்கு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது. அப்ப அதிகாலையிலேயும் நம்ம எழுந்தாகணும் அப்படிங்கும்போது, இயல்பாக எழும்ப முடியாது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற நாம திடுதிப்புன்னு எழுந்து உட்காரணும். நல்லா தூங்கிட்டு இருப்போம். 4 மணிக்கெல்லாம். இந்த நே இந்த அதிகாலை தூக்கம் அவ்வளோ சுகமா இருக்கும். அந்த நேரத்தில ஒரு அறிவை பயன்படுத்தி எழுந்து உட்காரணும். ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம அதிகாலையில ஒரு ட்ரெயின புடிச்சு ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, நம்ம எழுந்து உட்கார்ந்து தானே ஆகணும். நல்லா தூங்குனா என்ன? தூங்கலன்னா என்ன? போயே ஆகணும்ல. இல்லன்னா நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரெயின் நம்மள விட்டு போயிடும். நம்மள விட்டுட்டு போயிடும். அதுபோல தான் ட்ரெயின புடிக்கிற மாரி தான். அதிகாலையில எழும்புறது, ஒரு ஊருக்கு போணும், ஒரு பஸ்ஸ பிடிக்கணும், ஒரு ட்ரெயின பிடிக்கணும், ஃப்ளைட்ட பிடிக்கணும்னா, நீங்க 3 மணிக்குனாலும் முழிச்சு தான் இருப்பீங்க.
முழிச்சு எழுந்து போய் அந்த ஏர்போர்ட்டில் நிற்பீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் நிற்பீங்க. அதுபோல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரெயினை தான் பிடிக்கிறோம். அந்த சவால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது தானாக தூக்கம் கலையும் என்று எண்ணாதீர்கள். தானாக தூக்கம் கலையாது. எழுந்து உட்கார். நாமளா தான் அதை கலைச்சாகணும். இயல்பாக நீங்கள் தூக்கத்திலிருந்து விடுபட முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஏன்னா உடம்புக்கு தேவையான தூக்கம் 9 மணி நேரம் தினம் தேவைப்படுது. ஆனால் அவ்வளோ தூக்கத்தை தூங்கினா நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது. ரொம்ப சீக்கிரமாகவும் தூங்க முடியாது. நைட்டு 7 மணிக்காகவும் தூங்க முடியாது. அதில் ஒரு 8 மணி 8:30க்காவது தூங்கலாம். அப்படி தூங்கி ஆகணும். அப்போ உடம்புக்கும் நல்லா தூக்கத்தை கொடுக்கணும். அதிகாலையில் நம்ம எழும்பணும். ஒரு இயல்பாகவும் எழும்பணும் அப்படின்னா சீக்கிரமாகவே தூங்க பழகணும். தூங்க பழகணும் அப்படிங்கும்போது நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது பார்த்துட்டே இருப்பீங்க, டிவி பார்த்துட்டே இருப்பீங்க. தூங்கணும் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அப்படி தூக்கம் வரும்போது படுத்துடணும். தூக்கம் எப்போல்லாம் வருதோ அப்போ தூக்கத்துக்கு முதல் மதிப்பெண் கொடுத்துருங்க. முதல் முக்கியத்துவம் கொடுத்துருங்க. தூக்கம் வரும்போது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. இரவு இந்த பழக்கத்தை மட்டும் கடைபிடிங்க. இரவு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்காது. தூக்கம் வந்துருச்சா தூக்கத்துக்கு தான் மதிப்பு. படுத்துடணும். இந்த மாதிரி அடி விடாமல் கடைபிடிச்சிட்டே வாங்க. அதுபோல் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும். எழுந்திருக்கணும். எப்படி நீங்கள் தூங்குறீங்களோ, எப்படி நீங்கள் தூங்குவதை தள்ளி கொண்டே போனீங்கன்னா 11 மணிக்கு தூங்கலாம், இன்னொரு அரை மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம். அப்படி தூங்குறத தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா காலையில் எழும்புறதையும் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. அதனால் எப்போல்லாம் தூக்கம் வருதோ அப்போ படுத்துருங்க. தூக்கம் வரலன்னா கூட இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக படுத்துடணுங்கிற உணர்வு. அப்புறம் பிற்பாடு அது 2வது பயிற்சி. முதல் பயிற்சி என்ன பயிற்சி தெரியுமா? தூக்கத்தை அடிப்படையாக கொண்ட பயிற்சியில் தூக்கம் வந்துச்சுன்னா இரவு தூக்கத்துக்குத்தான் முதல் முக்கியத்துவம். உடனே மொபைல் ஃபோனை மூடி வச்சிடணும், டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும். தூக்கம் வந்தால் தூக்கத்துக்குத்தான் முதல் முக்கியத்துவம். இந்த மாதிரி பயிற்சியை ஒரு மாதம் எடுங்க. தூக்கம் வரலன்னா நீங்கள் டிவி பாருங்கள், மொபைல் ஃபோன் பாருங்கள். தூக்கம் வந்துச்சா மொபைல் ஃபோனை மூடுங்க, டிவியை மூடுங்க, வச்சுட்டு உடனே படுத்துருங்க. தூக்கத்துக்குத்தான் முக்கியத்துவம். இரவு நேரத்தில் தூக்கத்துக்குத்தான் முக்கியத்துவம். ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு இது தூக்கத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நான் டிவிக்கோ மொபைல் ஃபோனுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பழக்கம். அப்புறம் அதிகாலையில் இரவு நேரத்தில் தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம். அதிகாலையில் விழிப்பதற்குத்தான் முக்கியத்துவம். தூக்கத்திலிருந்து விழிப்பதற்குத்தான் முக்கியத்துவம். அதிகாலையில் இரவில் தூக்கத்திற்கு முக்கியத்துவம். தூக்கம் வந்தால் தூங்கிடணும். அதிகாலையில் விழிப்பு வந்தால் உடனே எழுந்திரிச்சிடணும். அதிகாலையில் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ அற்புதமான எல்லாமே ஃபார்முலா. இதெல்லாம் ஃபார்முலாவை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஏதாவது ஃபார்முலா கிடைக்காதா? இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு, இந்த 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 பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஃபார்முலா கிடைக்காதா? ஃபார்முலாக்களில் தான் இருக்குது வாழ்க்கையே. எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதனால் இரவு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 8 மணிக்கு மேலே தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இரவு தூக்கம் வந்தால் தூங்கிடணும். வேறு புத்தகம் படிக்கிறது, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதையுமே பண்ணாதீங்க. அதிகாலையில் விழிப்பதற்கு தான் முக்கியத்துவம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிங்க, புத்தகம் படிங்க. ஆனால் டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஏதாவது கணினியில் வேலை இருந்தால் அது பார்க்கலாம். இந்த கடினமான வேலைகளை அதிகாலையில் செய்ய பழகிக்கணும். நீங்கள் டிவி பார்க்குறது, யாரும் அதிகாலையில் எழுந்திரிச்சு யாரும் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ பார்க்க போகிறது கிடையாது. யூடியூப்பை பார்க்க போகிறதில்ல, பாட்டு கேட்க போகிறதில்ல, டிவி பார்க்க போகிறதில்ல, படம் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதிகாலையில் கஷ்டப்பட்டு நம்ம எந்திக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறக்காக தான் நம்ம எழுந்திருப்போம். அப்போ அந்த நேரத்தில் கஷ்டமான வேலையை தான் செய்யணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு மன ஒருமைப்பாடு இருக்குது. உங்களால் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது. கஷ்டமான வேலைகளை நம்ம பகலில் ஒரு 5 மணி வரைக்கும் செஞ்சிடணும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செஞ்சிடணும். அது ஒரு அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது. தொழில் தான் நமக்கு கஷ்டமான வேலை. அதன் பிறகு தான் 5 மணிக்கு மேலே தான் மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு 8 மணிக்கு அப்புறம் தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அதிகாலையில் விழிப்பதற்குத்தான் முக்கியத்துவம், இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேலே தூக்கத்திற்கு தான் முக்கியத்துவம். இந்த தூக்கம் வந்தால் தூங்கிடணும். அதிகாலையில் விழிப்பு வந்தால் விழித்து விட வேண்டும். எழுந்திருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அதிகாலையில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 மணியாக இருந்தாலும் சரி, 4 மணியாக இருந்தாலும் சரி, எழுந்திருக்கலாமா வேண்டாமா முதல் நாள் யோசிச்சிருப்போம் 3 மணி எந்திக்கணும், 4 மணிக்கு எந்திக்கணும்னு. ஆனால் அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கும்போது தான் அது பெரிய கஷ்டம்னு தெரியும்.
அதிகாலையில் என்ன நினைப்பது 3 மணிக்கு முழிப்பு வரும், 4 மணிக்கு முழிப்பு வரும். ஆனால் எழுந்திருக்கலாமா வேண்டாமா எழுந்திருக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அதிகாலையில் முழிப்பு வந்துச்சுன்னா விழிப்பதற்கு தான் முக்கியத்துவம். அதுபோல் இரவு தூங்கும்போது மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்போம், டிவி பார்த்துட்ருப்போம். இன்னொரு தூங்கலாமா வேண்டாமா, இன்னொரு 1/2 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்ப்போம், இன்னொரு 1/2 மணி நேரம் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இன்னொரு 1/2 மணி நேரம் ஐபிஎல் கிரிக்கெட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பிக் பாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த மொபைல் ஃபோன் பார்க்கலாமா தூங்கலாமா அப்படிங்கும்போது தூங்குவதற்கு தான் முக்கியத்துவம். இந்த விதிமுறை, இந்த சமன்பாடு, இந்த ஃபார்முலாவை பின்பற்றுங்க. இந்த ஃபார்முலா தான் கரெக்டாக அந்த சில பிரச்சனைகளில் இந்த அதிகாலையில் எழும்புவது, உங்கள் லட்சியம் சார்ந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டாலே தன்னம்பிக்கை தான். எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். பலராலையும் முடியாது. இந்த பெரும்பான்மையான மக்களால் முடியாத ஒரு விஷயம் அதிகாலையில் எழுந்திருக்கிறது. அப்போ அந்த வேலை வந்து என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்திருக்கிறது, சீக்கிரமாக தூங்குறது. அது பெரும்பான்மையான மக்களால் முடியாது. அதிகாலையில் எழுந்துரு பெரும்பான்மையான மக்களால் முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்கன்னா, நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது. நீங்கள் சவால்களை எதிர்கொள்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். ஒரு லட்சியத்தை எதிர்கொள்வதற்கு இந்த தன்னம்பிக்கை, பெரும்பான்மையான மக்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களை மீறி நீங்கள் தனித்து தெரிய வேண்டும், தனித்து செயல்பட வேண்டும், தனித்து இயங்க வேண்டும். அதுக்கு இது ரொம்ப முக்கியமானது.